ஆந்திரா ராயலசீமாவை சேர்ந்த புதுசா கல்யாணமான கப்பல். ஹஸ்பண்டோட பேர் வந்து வெங்கட், மனைவியோட பேர் வந்து செஞ்சுலதா. இவங்க 2 பேருமே சாஃப்ட்வேர் இன்ஜினியர். இவங்களுக்கு வந்து அமெரிக்கால ஒரு வேலை கிடைக்குது. கல்யாணமான புதுசுலயே இவங்க வந்து அமெரிக்காக்கு ஷிஃப்ட் ஆயிடுறாங்க. ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு இவங்களுக்கு ஒரு அழகான பொன் குழந்தை ஒண்ணு பிறகுது. பேர் வந்து சான்வி. இப்ப இந்த பொண்ணை வந்து பாத்துக்கிறக்காக, இந்த குழந்தைய பாத்துக்கிறக்காக இந்த செஞ்சுலதா வந்து அவங்களோட அம்மாவை, இந்த பாப்பாவோட பாட்டியை வந்து அமெரிக்காக்கு அழைச்சிட்டு வராங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இவங்க இருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட், பக்கத்து அபார்ட்மெண்ட்ல வந்து ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் ஒன்று நடக்குது. அந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு இவங்க ஃபேமிலியோட கலந்துக்கிறாங்க. அந்த பர்த்டே ஃபங்க்ஷன் முடிஞ்ச அடுத்த நாள் இந்த பாட்டி வந்து மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அண்ட் இந்த சான்வி அப்படி சொல்லப்படக்கூடிய 1.5 வயசு குழந்தையும் ஒரு சூட்கேஸ்ல அடைக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்குது. இப்போ இந்த கொலையெல்லாம் செஞ்சது யாருன்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது இவங்க ஊருக்கார அந்த பர்த்டே ஃபங்க்ஷன்ல ஒருத்தர் கலந்துருக்காப்ல. பேர் வந்து ரகனந்தா. இந்த ஆளும் ஒரு இன்ஜினியர் தான், அங்க வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காப்ல. இந்த ஆள் வந்து இந்த கேம்பிளிங், இந்த கெசினோ அங்கெல்லாம் வந்து ஏகப்பட்ட பணத்தை வந்து இழந்துட்டு போய் அங்க வந்து அமெரிக்கால ஏகப்பட்ட கடன்ல வந்து இருக்கிறாப்ல. சோ இந்த கடன் எல்லாம் அடைக்கிறதுக்காக இந்த பாப்பாவை கடத்தி மிரட்டி பணத்தை வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான பண்ணிருக்கான். ஆனா இவனோட பிளான் வந்து ஃபெயில் ஆயிருச்சு. சோ அந்த பாப்பாவை வந்து கொலை செஞ்சு ஒரு சூட்கேஸ்ல அடைச்சு வச்சிருக்கான்.